அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல் சைப்பு டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி முறுக்கு செய்ய போறோங்க. இப்போ நமக்கு தீபாவளி வரனால வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் வந்து நிறைய நம்ம சேனல்ல பார்க்க போறோங்க. இப்போ இந்த அரிசி முறுக்கு வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நாம வீடியோக்கு போகலாம். அரிசி முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்குதுங்க. தேவையான அளவு தண்ணி, தூள் உப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள், கடலை மாவு, எள்ளு, வெண்ணெய், ஓமம். இப்போ நம்ம இந்த இன்கிரீடியன்ட் வச்சுட்டு சுவையான அரிசி முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அதேமாதிரி எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாங்க. ஓமம் வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெள்ளை எள்ளு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காய்த்தூள் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு தூள் உப்பு போட்டுக்கலாங்க. தூள் உப்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாம் வந்து நல்லா கை விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெண்ணெய், நெய், அப்புறம் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. அப்போ தண்ணி அதிகமாக போச்சுன்னா முறுக்கு வந்து நம்ம புளி முடியாமல் போயிடும். பாருங்க, தண்ணி விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து முறுக்கு சுட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நம்ம நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து முறுக்கு புளிய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த முறுக்கு குழாயில் வந்து போடுற அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாங்க. மாவு வந்துட்டு அந்த முறுக்கு குழாயில் போடுற அளவுக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ நான் வந்து மரத்தில் இருக்கிற முறுக்கு அச்சு தான் எடுத்துருக்குறேங்க. உள்ளே வந்து லைட்டாக வந்து தண்ணி தடவிக்கலாம். தண்ணி தடவுனா தான் வந்து நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும், இல்லை வந்துட்டு மாவு ஃபுல்லாக ஒட்டிக்கும். நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு வந்து உள்ளே போட்டுடலாங்க. இப்போ இந்த அச்சு வந்து மேலே வச்சு அமுத்தி முறுக்கு புரிய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்துட்டு புரிஞ்சு போட்டுக்கலாங்க. இந்த ஓரமாக நம்ம அமுத்தி விட்டுருந்தோம், இன்னும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து தூக்கி விட்டுருலாங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன எல்லாம் எப்போ க்ளீனாக வேகும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு அந்த முறுக்கு சலசலப்பில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவையும் வந்துட்டு முறுக்கு புளிஞ்சு போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்கில் திருப்பி விட்டுடலாங்க. அப்போ 2 பக்கம் வேகும். பாருங்க, நமக்கு முறுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நமக்கு சுவையான மொறுன்னு அரிசி முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.